இன்றைக்கி வந்து நம்ம இன்கம் டேக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து கேபிட்டல் கெயின்ஸ். இது எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ சிம்பிளும் கூட. பட் அது புரியணுன்னா அதில் இருக்க கான்செப்ட் நமக்கு கண்டிப்பாக புரிஞ்சாகணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக வந்து சம்மை போட்டு முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ எடுத்தவொடனே நம்ம சம்முக்கு போகணும், ஃபார்மேட் படி சம் போட்டோம்னா கண்டிப்பாக சம் வந்து புரியாது. ஏன்னா ஒரு சில கொஷின்ஸில் வந்து நமக்கே தெரியாத மாதிரி ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. அது நம்ம தப்பாக அப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேபிட்டல் கெயின்ஸில் மட்டும் இல்லை, இன்கம் டேக்ஸில் எந்த சம் போடணும்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு கான்செப்ட் தெரியணும். ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். கேபிட்டல் கெயின் அப்படின்னா ஒரு கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ கிடைக்கிற கெயின். ஓகேவா? அதுதான் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஆக்டில் செக்ஷன் 45 எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, any profit or gain arising from transfer of capital asset affected in the previous year shall save as otherwise provided in specified sections to be chargeable to income tax under the head capital gains and shall be deemed to be the income of the previous year in which the transfer took place. இந்த டெஃபினேஷன் புரிஞ்சிடுச்சுன்னா இந்த சாப்டரே புரிஞ்ச மாதிரி. பட் இந்த டெஃபினேஷனில் நம்ம எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. இதில் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னாலே இந்த டெஃபினேஷனும் புரிஞ்சிடும். அட் த சேம் டைம் நம்ம கேபிட்டல் கெயின் சாப்டரில் சம்மும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ அது என்ன டேர்ம்ஸ்? ப்ரீவியஸ் இயர் அது என்னன்னு நமக்கு தெரியும். நம்மளோட கரண்ட் ப்ரீவியஸ் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர் என்னது? 2019 நம்மளோட ப்ரீவியஸ் இயர், 2020 நம்மளுடைய கரண்ட் இயர் இல்லையா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே நடக்கக்கூடிய எந்த ஒரு கேபிட்டல் கெயினாக, அதாவது கேபிட்டல் கெயின் இந்த சென்ஸ், கேபிட்டல் கெயினாக என்ன, ஒரு கேபிட்டல் அசட்டை விற்கிறது தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான அசெட், அப்படி இல்லைன்னா ஸ்பெசிஃபைட் செக்ஷன்ஸ், இந்த வார்த்தை நம்ம வந்து பெட்டராக இன்னும் டீல் பண்ணலாம் அடுத்த செக்ஷனில். அந்த மாதிரியான அசெட்ஸை வந்து நம்ம விற்றோம்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து டேக்ஸபிள். அதுதான் வந்து நம்ம இன்கம் டேக்ஸில் சார்ஜ் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட டெஃபினேஷன். இப்போ டெஃபினேஷனில் இருக்க வார்த்தைகள், அதாவது இந்த கேபிட்டல் அசெட்டு, ஸ்பெசிஃபைட் செக்ஷனு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி நிறைய வார்த்தைங்க. இதெல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேபிட்டல் அசெட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் அசெட் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது? கேபிட்டல் அசெட் இஸ் டிஃபைன்ட் டு இன்க்ளூட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட். ஏதோ ஒரு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, வெதர் இட் இஸ் ஃபிக்ஸ்டு ஆர் சர்க்குலேட்டிங். ஃபிக்ஸ்டாக இருக்கோ இல்லைனா இதுவாக இருக்கோ, மூவபிளோ இம்மூவபிளோ, டேஞ்சபிளோ இன்டேஞ்சபிளோ, இல்லைனா எக்ஸப்ட் அந்த ஃபியூ ஸ்பெசிஃபைடு ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறாங்க? கேபிட்டல் அசெட்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் வரும் நம்மளோடது? ஃபினான்ஷியல் அசெட்ஸு, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி, டேஞ்சபிள் அசெட்ஸ், இன்டேஞ்சபிள் அசெட்ஸ், இது எல்லாமே வந்து எதில் வரும்? கேபிட்டல் அசெட்ஸில் வரும். பட் இதுக்குன்னு ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அப்படி எல்லாத்தையும் தூக்கி கேபிட்டல் அசெட்டில் போட்டுற முடியாது இல்லையா? ஸோ கேபிட்டல் அசெட்ஸ்க்கான எக்ஸம்ஷன் நம்மளுடைய இன்கம் டேக்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்டாக் இன் ட்ரேட், செகண்ட் ஒன் வந்து பர்சனல் எஃபெக்ட்ஸ், தேர்ட் ஒன் வந்து ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட், அடுத்தது வந்து கோல்ட் பாண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 மனுஷங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் மனுஷங்க யாருன்னா, ஒருத்தன் அவன் வந்து அவன் பேர் ஏ, இன்னொருத்தன் அவன் பேர் பி. ஓகேவா? இதில் ஏன்றவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஸோ ஒர்க் பண்ண அவனுக்கு என்ன கிடைக்கும்? அவனுக்கு நிறைய காசு கிடைக்குமா? அந்த காசெல்லாம் அவன் என்ன பண்ணுறான்னா இன்வெஸ்ட் பண்ணுறான். எதில் பண்ணுறான்? ஷேர்ஸு, பாண்ட்ஸு, டெபெஞ்சர்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ இதனால் அவனுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்குமா? அடுத்து நம்ம பி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பி வந்து என்ன பண்ணுறான்? ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் புரோக்கராக வேலை செய்கிறான். அவனோட வேலை ஸ்டாக் புரோக்கர். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளை இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது போகலாம். அடுத்த மனுஷன் வந்து சி. ஓகேவா? சி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறாரு.
அவர் வந்து அவரோட பொண்ணுக்கு ஒரு ஜுவல்லரி வந்து கிஃப்ட் கொடுக்குறாரு. அவரோட பொண்ணுக்கு ஒரு அழகான ஜுவல்லரி வந்து கிஃப்ட் கொடுக்குறாரு. ஓகேவா, ஒரு ரிங்காக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சி என்ன பண்ணுறாரு, அவரோட பொண்ணுக்கு ஒரு ஜுவல்லரியை கிஃப்ட் பண்ண போகிறாரு. அதில் ஒரு டைமண்ட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அடுத்தது டி என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு மர்ச்சன்ட், அதாவது அவர் வந்து ஒரு டைமண்ட் குவாரி வச்சுருக்காரு. அதுலேருந்து டைமண்ட் எடுத்து எடுத்து விற்கிறது தான் அவரோட வேலை. ஸோ அவர் வந்து டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து ஈன்னு ஒருத்தன். அவன் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது. ஓகேவா, அவன்கிட்ட என்ன இருக்குது, ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது. அண்ட் அந்த லேண்ட் வந்து எங்கே இருக்குது, ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்குது. அண்ட் எஃப் இருக்கான், அவன்கிட்டயும் ஒரு லேண்ட் இருக்குது. பட் அவன் அந்த லேண்ட் என்ன பண்ணுறான் தெரியுமா, இப்படி கூறு போட்டு நிறைய பேருக்கு விற்கிறான். ஏபிசிடிஎஃப்னு நிறைய பேருக்கு வந்து அவன் விற்றுடுறான். இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள். நம்ம வந்து நம்மளுடைய டெஃபினேஷனில் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம டெஃபினேஷனில் பார்த்தோம் இந்த மாதிரி கேபிட்டல் அசெட்ஸில் வந்து ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து எக்ஸம்ட் ஆகிடும், பர்சனல் எஃபெக்ட்ஸ் எக்ஸம்ட் ஆகிடும், அக்ரிகல்ச்சுரலில் எக்ஸம்ட் ஆகிடும், அண்ட் கோல்ட் பாண்ட்ஸும் எக்ஸம்ட் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், இது எதுவுமே வந்து என்ன இல்லை, கேபிட்டல் அசெட் கிடையாது இல்லையா. இது எல்லாமே என்ன கிடையாது, கேபிட்டல் அசெட் கிடையாது. ஸோ ஸ்டாக் இன் ட்ரேட்னா என்ன அர்த்தம், ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறேன், அந்த பிஸ்னஸ் நான் ரெகுலராக ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம், அதுதான் வந்து என்னுடைய ஸ்டாக் இன் ட்ரேட். கரெக்டாக, இப்போ நான் வந்து வுட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா வுட்டு அது எல்லாமே வந்து என்னோட அசெட் கிடையாது, அது எல்லாமே என்னுடைய ஸ்டாக்கு இல்லையா. அது எதுவுமே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்னது, எனக்கு கேபிட்டல் கெயின், ஐ மீன் கேபிட்டல் அசெட். அதுவே நான் வந்து ரெகுலராக டீல் பண்ணேன்னா அது ஸ்டாக் இன் ட்ரேட். அடுத்தது பார்ப்போம் பர்சனல் எஃபெக்ட். பர்சனல் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம தினம் யூஸ் பண்ணுற நம்மளோட பர்சனலான விஷயங்கள், லைக் நம்மளோட ஷர்ட்டு, வாட்ச்சு, ட்ரெஸ்ஸு, கோல்டு ஆர்னமெண்ட்ஸு, பெயிண்டிங்ஸு, இது எல்லாமே வந்து நம்மள்தான் நம்ம சொந்தம் கொண்டு வருவோம். கரெக்டாக, இது எல்லாமே வந்து என்னென்னு சொல்லுவாங்க, பர்சனல் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா பர்சனல் எஃபெக்ட்ஸுமே வந்து கேபிட்டல் அசெட் கிடையாதுன்னு இல்லை, அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது பாருங்களேன், ஃபஸ்ட்டு டெஃபினிஷனில் ஒரு எக்ஸாம்ஷன், இதெல்லாம் கேபிட்டல் அசெட் கிடையாதுன்னு, அந்த எக்ஸாம்ஷனுக்குள்ளே ஒரு எக்ஸாம்ஷன். ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, ஒரு மைனஸ், அது கூட இன்னொரு மைனஸ். ஸோ மைனஸோட மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம், கேபிட்டல் அசெட்ஸில் கன்சிடர் பண்ணுவோம். ஏன், இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஷன், இதெல்லாம் கேபிட்டல் அசெட்டுன்னு கிடையாது. அந்த கேபிட்டல் அசெட்னு கிடையாதுல ஒரு எக்ஸாம்ஷன்னா அது வந்து கண்டிப்பாக கேபிட்டல் அசெட்டை தானே இருக்க முடியும் இல்லையா. ஸோ ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு, எமரல்டு, பெயிண்டிங்கு, ஸ்கல்ப்சரு, இந்த மாதிரியான ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம், நம்ம டேக்ஸுக்கு சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் அதுவே என்னுடைய ஷர்ட்டு, வாட்ச்சு, இந்த மாதிரி சீப்பான ஐட்டம்லாம் நம்ம பண்ண மாட்டோம். கரெக்டாக, இல்லை பெருசாக ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. பட் ஆர்னமெண்ட்ஸு, கோல்டு, எமரல்டு, இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், சார்ஜ் பண்ணணும், டேக்ஸ்க்கு சார்ஜ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே என்னது, கேபிட்டல் அசெட்ஸ். பட் மற்ற இதை தவிர்த்து மற்ற எந்த பர்சனல் எஃபெக்ட்டுமே வந்து நம்மளுடைய கேபிட்டல் அசெட் கிடையாது. ஓகேவா, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். இவனுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்தது கோல்டு பாண்ட். ஸோ இப்போ நம்ம திரும்பவும் நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு போவோம். இப்போ பதில் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ நம்மளோட ஏ அண்ணன் வந்து டேக்ஸ்க்கு கட்டுவாரா மாட்டாரா, அவரோட ஸ்டாக்குக்கு? பி அண்ணன் கட்டுவாரா, ஏ அண்ணன் கட்டுவாரா? ஏ அண்ணன் தான் வந்து டேக்ஸ் கட்டுவார். ஏன் கட்டுவார், ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி ஐடி கம்பெனி போகிறதுல சேல்ரி கிடைக்குது. அந்த சேல்ரியில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எதில் பண்ணுறாரு, ஷேர்ஸ், பாண்டு, டெபெஞ்சர்னு பண்ணுறாரு இல்லையா. பட் நம்ம பி அண்ணனுக்கு என்ன வேலை, அதுதான் வேலையே. ஒருத்தனை பார்க்கணும், அவனுக்கு இந்த ஷேரை விற்கணும், திரும்பவும் இன்னொருத்தக்கிட்டேருந்து வாங்கி இன்னொருத்தனுக்கு விற்கணும். ஸோ இதுதான் அவரோட பொழப்புன்னும் போது இது என்னவாயிடுது, அவரோட ஸ்டாக் இன் ட்ரேட் ஆகிடுது இல்லையா. அந்த இடத்துல பிக்கு என்ன பண்ண வேண்டாம், இந்த பர்டிகுலர் அசெட்டை விற்கிறதுலையோ வாங்குறதுலையோ கிடைக்கிற ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸுக்கு வந்து அவர் கேபிட்டல் அசெட்டாக வந்து அவரோட இன்கம் டேக்ஸில் வந்து பண்ண மாட்டாங்க இல்லையா. அவரோட பிஸ்னஸில் வேணால் அதை கிளைம் பண்ணலாம், பட் அவரோட பர்சனல் விஷயமா வந்து இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் ஏக்கு அப்படி கிடையாது, ஏன்னா அது அவருடைய சேலரியிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே மாதிரி சி என்ன பண்ணுறாரு, அவரோட பொண்ணுக்கு ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் டி என்ன பண்ணுறாரு, அந்த டைமண்டே வந்து வாங்கி வாங்கி விற்கிறாரு. ஸோ இவர் பெரிய ஆள், ஏன்னா இவர் வந்து இதை வந்து சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கியிருக்காரு. பட் இவர் அதையே வந்து டீல் பண்ணுறாரு. ஸோ இது வந்து அவருடைய ஸ்டாக் இன் ட்ரேடாக மாறிடுது. பட் இது வந்து என்னவாயிடுது, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல சி வந்து டேக்ஸ் கட்டுவார் இந்த ஒரு விஷயத்துக்கு.
கேபிட்டல் கெயின்ஸில் சார்ஜ் ஆகும், இவருக்கு வந்து சார்ஜ் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது நம்ம பார்க்கணும்னா நம்ம வந்து ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டோட எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு தெரியணும். ஸோ லெட் மீ டெல் தட் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருக்குது அப்படின்னும் போது அது வந்து எக்ஸம்டட். நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை விற்றதுக்கு கிடைச்ச கெயினை வந்து டேக்ஸு கட்ட வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி அதுக்கும் அர்பன் அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு அப்போ கட்ட வேணாமானா கட்டக்கூடாது. ஐ மீன் எக்ஸாம்ஷன் கிடையாது. அர்பன் அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு எக்ஸாம்ஷன் கிடையாது. பட் அதுக்கும் ஒரு எக்ஸாம்ஷன் இருக்குது. என்னென்னா அர்பன் அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்து இதே கவர்மெண்ட் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அதுலேருந்து கிடைக்கிற கேபிட்டல் கெயினை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சார்ஜ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸாம் பண்ணிடுவோம். ரூரல் ஏரியாவில் எங்கே அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருந்தாலும் அது மூலமாக விற்கிற அது மூலமாக கிடைக்கிற எந்த கெயினுமே வந்து நம்ம கேபிட்டல் கெயின் ஹெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டோம். அதே மாதிரி அர்பன் ஏரியாவில் எந்த லேண்ட் விற்றாலும் வாங்கினாலும் அதில் கிடைக்கிற கெயினை வந்து நம்ம கேபிட்டல் கெயினாக பார்ப்போம். பட் அர்பன் அக்ரிகல்ச்சரல் லேண்டு அக்ரிகல்ச்சரல் லேண்டாகவே இருந்தாலும் அது கவர்மெண்ட் அக்வயர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எக்ஸாம் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், டேக்ஸை சார்ஜ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அண்ட் இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு. அதை நம்ம பார்த்துட்டு போகலாம் அடுத்ததுக்கு. இதை பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்ப சிம்பிள் இது ஆக்சுவலி. இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அதை நம்ம வந்து ஒத்துக்கிறது. இது இப்போ ஏதோ ஒரு லேண்டை காமிச்சு ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டு இதுக்கு வந்து நான் கேபிட்டல் கெயினுக்கு சார்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அது நம்ம எப்படி வந்து கரெக்டாக தப்பான்னு நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது. அதுக்கு தான் வந்து இந்த 3 கான்செப்ட். ஓகேவா? இது நான் வந்து டயக்ராம் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்கிறாங்க, அது வந்து என்ன இருக்கணும், 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கணும் ஃப்ரம் எனி லோக்கல் முனிசிபாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஒரு சிட்டிக்குமே என்ன இருக்கும், ஒரு முனிசிபாலிட்டி இருக்கும். ஒரு இடத்துக்கும் ஒரு முனிசிபாலிட்டி இருக்கும். அந்த முனிசிபாலிட்டி ஏரியாவை விட தூரமாக இருக்கணும். எவ்வளோ தூரமாக இருக்கணும், 2 கிலோமீட்டர் தூரமாக இருக்கணும். ஓகேவா? 2 கிலோமீட்டர் தூரமாக இருக்கணும். அப்படி இருக்க ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னா அதை வந்து ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டை கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இது மட்டுமே ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. இதுக்கு வந்து அந்த முனிசிபாலிட்டி ஏரியாவில் இருக்க பாப்புலேஷனுமே வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கும். ஓகேவா? நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் படி பார்த்தோம்னா 2 கிலோமீட்டர் எப்போ வேலிடாக இருக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் முனிசிபாலிட்டி ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் 10,000 பேருக்கு மேலே இருக்கணும். பட் 1,00,000 பேருக்குள்ளே இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு முனிசிபாலிட்டி ஏரியாவிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி எந்த ஏரியா இருந்தாலும் அதை வந்து என்னென்ன கன்சிடர் பண்ணுறாங்க, ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதே வந்து அந்த முனிசிபாலிட்டி ஏரியாவில் வந்து 10,000 பாப்புலேஷனுக்கு மேலே இருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க நம்மளோட இன்கம் டேக்ஸில். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை 10,000க்கு மேலே இருக்காங்கன்னா அப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அதை வந்து நம்ம வந்து 1,00,000 கூட வந்து கம்பேர் பண்ணுறோம். எது கூட கம்பேர் பண்ணுறோம், 1,00,000 கூட. ஸோ இந்த 10,000 கூட நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 10,000க்கு மேலே போகுதுன்னா அதை 1,00,000 நம்ம வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஓகேவா? அப்படி கன்சிடர் பண்ணோம்னா 1,00,000 பாப்புலேஷனுக்கு மேலே இருக்கணும். பட் இட் மஸ்ட் பி லெஸ் தென் 10 lakhs ஆஃப் பாப்புலேஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு முனிசிபாலிட்டி ஏரியாவாக இருந்துச்சுன்னா இந்த கிலோமீட்டர் வந்து இன்னும் தூரமாக போயிடும், ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி போயிடும். அப்படி போச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்க ஒரு லேண்டு வந்து உங்களுக்கு என்னவா கன்சிடர் பண்ணுவாங்க, ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ சென்னை மாதிரி ஒரு பிக் சிட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து முனிசிபாலிட்டி ஏரியாவில் எவ்வளோ பேருக்கு மேலே இருப்பாங்க, கண்டிப்பாக 10,00,000 பேருக்கு மேலே இருப்பாங்களா. அந்த மாதிரி 10,00,000 பேருக்கு மேலே இருக்க ஒரு முனிசிபாலிட்டி ஏரியாவை விட்டு எந்த ஊர் வந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோ அந்த ஊரை தான் என்னென்னு கன்சிடர் பண்ணுறாங்க, ரூரல் ஏரியா. அதாவது அதில் இருக்க லேண்டு தான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம், ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நமக்கு பேசிக்காக என்ன தேவைப்படுது, முனிசிபாலிட்டி ஏரியா தான் வந்து ஒரு ஏரியா வந்து ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இல்லையான்னு டிசைட் பண்ணுது. ஒருவேளை அந்த ஏரியாவில் 10,000க்கு கீழே இருந்தாங்கன்னா 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் அது ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஒருவேளை 1,00,000 இருந்துச்சுன்னா 10,00,000க்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ வந்து அது 6 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் அது ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அதே வந்து 10,00,000க்கு மேலே இருந்துச்சுன்னா 8 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாக்கா ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். புரிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் எவ்வளோ, 10,000. ஓகேவா? அடுத்தது எவ்வளோ, 1 lakh. அடுத்தது எவ்வளோ, மோர் தென் 1 lakh பட் லெஸ் தென், சாரி இது வந்து மோர் தென் 1 lakh லெஸ் தென் 10 lakh. இது வந்து 10 lakh. 10 lakhக்கு மேலே இருக்க எல்லா இடமும் வந்து 8 கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்தால் தான் அது என்னவா கன்சிடர் பண்ணுறோம், நம்ம ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், ஒரு லேண்ட் எப்போ நம்ம ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக கன்சிடர் பண்ணுறோம், அதோட முனிசிபாலிட்டி ஏரியாவை வச்சு தான்.
முனிசிபாலிட்டி ஏரியா விட்டு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு லேண்டை வந்து எப்போ ரூரலாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம், எப்போ அந்த முனிசிபாலிட்டி ஏரியாவில் 10,000 பாப்புலேஷனுக்கு 10,000 பாப்புலேஷனுக்கு மேலே இருக்காங்க, பட் 1,00,000 பாப்புலேஷனுக்குள்ளே இருக்காங்க. அடுத்த க்ரைட்டீரியா, எப்போ 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு லேண்டை ரூரலாக சொல்லுவோம், அந்த 1 லேக் விஷயம் வரும். 1 லேக்குக்கு மேலே பட் 10 லட்சத்துக்குள்ளே அப்படி இருந்துச்சுன்னா 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு லேண்டை என்னவா கன்சிடர் பண்ணுறோம், ரூரல் லேண்டாக கன்சிடர் பண்ணுறோம். அடுத்தது கடைசி லிமிட்டே இதுதான். ஸோ 10 லட்சத்துக்கு மேலே இருக்க எல்லா லேண்டுமே வந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் மட்டும்தான் அது என்னவா கன்சிடர் பண்ணுறோம், ரூரல் லேண்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளில் அது எவ்வளோ லேண்டு எவ்வளோ இதுன்னு எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போதைக்கு நம்ம எதை கம்பேர் பண்ணலாம், இவன் வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வச்சுருக்கான் ரூரல் ஏரியாவில், இவன் வந்து அர்பன் லேண்டில் வச்சுருக்கான். ஸோ எதை வந்து நம்ம வந்து டேக்ஸ் பண்ணுவோம், இவனை மட்டும்தான் டேக்ஸ் பண்ணுவோம். இவனை மட்டும்தான் டேக்ஸ் பண்ண மாட்டோம், இவனை டேக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இவன் ரூரல் ஏரியாவில் வச்சுருக்கா, அதனால் இவனோட கேபிட்டல் கெயின் வந்து நம்ம எக்ஸாம் பண்ணுறோம். பட் இவன் அர்பன் ஏரியாவில் வச்சுருக்கறதுனால என்னோட கேபிட்டல் கெயின்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், எக்ஸாம் பண்ண மாட்டோம். ஓகேவா? அடுத்தது இந்த கேபிட்டல் அசெட் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 2 டைப்பில் இருக்கும். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ். இப்போ தான் நம்ம கான்செப்ட்குள்ளேயே போகிறோம். கேபிட்டல் அசெட்ஸ் வந்து விற்கிறோம், அதுலேருந்து என்ன கிடைக்குது, நமக்கு கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்குது. என்ன கிடைக்குது, கேபிட்டல் கெயின்ஸ். இந்த கெயின்ஸ் வந்து என்ன டைப்பில் இருக்குது, 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து என்னது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அடுத்தது என்னது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ இது வந்து ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மான்னு எப்படி டிசைட் பண்ணுவோம், அதுக்கு தான் வந்து 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னது, ஃபினான்ஷியல் அசெட். ஒரு அசெட் வந்து இப்போ ஃபினான்ஷியல் அசெட்டாக இருந்துச்சுன்னா அது 36 மாதத்துக்கு மேலே ஒரு அசஸி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, அதாவது அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கப்புறமா தான் அவர் விற்றுருக்காரு அப்படின்னா வந்து அது என்னவா நம்ம கன்சிடர் பண்ணுவோம் தெரியுமா, லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதே வந்து 36 மாதத்துக்கு கீழே லெஸ் தென் 36 மந்த்ஸுக்குள்ளே அவங்க வந்து அந்த அசெட்டை வந்து வித்துடுறாங்க. அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கெயின்ஸ் என்னது, நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ லாங் டேர்ம்னா 36 மந்த்ஸுக்கு மேலே, ஷார்ட் டேர்ம்னா 36 மந்த்ஸுக்குள்ளே. ஃபினான்ஷியல் அசெட்ஸ்க்கு 12 மந்த்ஸ், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு 24 மந்த்ஸ், அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அண்ட் டெபெஞ்சர்ஸ்க்கு 24 மந்த்ஸ். ஸோ இந்த மந்த்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது ஷார்ட் டேர்மாக இல்லை லாங் டேர்மாக நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு தான் நம்மளோட மொத்த சம்முமே இருக்குது. இது ஒரு வேளை நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு டேட்டை ஒழுங்காக பார்க்காம பண்ணிட்டோம்னா ஆன்சர் வராது. ஓகே, ஃபினான்ஷியல் அசெட்ஸ், நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஃபினான்ஷியல் அசெட்ஸ்னால் நம்மளோட ஷேர்ஸு, டெபெஞ்சர்ஸு, பாண்ட்ஸு, ஸ்டாக்கு, இது எல்லாமே என்னது, ஃபினான்ஷியல் அசெட்ஸ். நான் ஃபினான்ஷியல் அசெட்டில் நம்மளோட லேண்டு, ஃபர்னிச்சர், இது எல்லாமே வந்துடும். ஓகேவா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா நம்மளோட பில்டிங்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இம்மூவபிள். நீங்கள் சொல்லலாம் லேண்டுமே வந்து இம்மூவபிள் தானே, அது ஏன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வரலன்னு. பட் லேண்ட் என்ன தான் வந்து இம்மூவபிளாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம நான் ஃபினான்ஷியல் அசெட்டை தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஆர் டெபெஞ்சர்ஸ். இதே வந்து லிஸ்டட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஃபினான்ஷியல் அசெட்ஸ். நம்ம லிஸ்டட் வந்து இதுக்குள்ளே வந்துடும். அன்லிஸ்டட் வந்துச்சுன்னா 24 மந்த்ஸில் வந்து க்ரைட்டீரியா ஆயிரும். ஸோ 24 மந்த்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம், அதுக்கு மேலே போய் தான் விற்றுருந்தாங்கன்னா லாங் டேர்ம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மனுஷன் இருக்கான், அவன்கிட்ட ஒரு 2000 ஷேர்ஸ் இருக்குது. ஓகேவா? அவன் வந்து 2015 அதை வாங்கியிருக்கான். அதை வந்து கரண்ட் அசஸ்மெண்ட் இயரில் தான் வந்து அவன் விற்கிறான். அதாவது 2020 ஜான்வரியில் விற்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போது இது வந்து மோர் தென் 24 மந்த்ஸ் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதே வந்து இவன் 2019 வாங்கி 2020 விற்றுருந்தான்னா அது வந்து நம்மளோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் க்ரைட்டீரியா. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 36, 12, 24, 24 எல்லாமே வந்து நம்மளோட 4 டேபிளில் போகும். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்க எல்லா வார்த்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. இந்த ட்ரான்ஸ்ஃபரு, அப்புறமா காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், காஸ்ட் ஆஃப் இது இண்டெக்ஸிங், இது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அதுக்கு பின்னாடி நிறைய என்ன சொல்கிறது ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம இன்னும் பெட்டராக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். இதை புரிஞ்சால் தான் சம் போட முடியும். ஸோ ப்ளீஸ் கான்செப்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சம் போடுறதுல பார்க்காதீங்க. தேங்க்யூ.